வணக்கம். பல்சுவை பெட்டகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மரியாதை என்ற ஒரு சொல் ஏட்டில் இருக்கிறது, நாட்டில் இருக்கிறதா என்ற கேள்வியோடு இன்றைய பேச்சை நான் தொடங்குகிறேன். மரியாதை கொடுப்பது மிகவும் குறைந்து வருவதாகவே பலராலும் சொல்லப்படுகிறது. அது உண்மையும் கூட. காரணம், படித்தவர்கள் அல்லது இன்றைய இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தான் படித்துவிட்டு அல்லது ஒரு பெரிய இடத்துக்கு வந்துவிட்டோம் என்ற அந்த நிலையில் செல்வது வாடிக்கையாகிவிட்டது. அதை தவிர்க்கப்பட வேண்டும். குறிப்பாக நான் பல நேரங்களில் பார்த்துருக்கிறேன். ஒரு சாலை ஓரங்களில் சாலையில் சென்று கொண்டிருக்க ஒரு பெரியவர் சென்று கொண்டிருக்கிற ஒரு கைட் பண்ணுகிற ஒரு இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள், பெருசு எங்கே போகணும், சாலையை கடக்கணுமா என்று பெருசு என்று கேட்கிற போது அவர்கள் மனசு புண்படுகிறது. நம்முடைய வார்த்தை மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது. அதையெல்லாம் மாற்றி ஒரு பதவியை வைத்தோ ஆளுனுடைய உருவத்தை வைத்தோ அல்லது வேலைகளை வைத்தோ மரியாதை கொடுப்பது நிச்சயமாக தவறு. மனதுக்குள் மரியாதை வேண்டும். சக மனிதனை மதிக்க வேண்டும். அத்தகைய மரியாதை இருந்தால்தான் இந்த சமூகம் சரியாக செல்லும். இதை நம்மவர்கள் விட்டுவிடுகிறார்களே என்ற ஒரு வருத்தம், அந்த வருத்தத்தின் வெளிப்பாடாகத்தான் நான் இந்த மரியாதை குறித்து பேச நான் வந்தேன். அதனால் மரியாதை என்பது மிக முக்கியமானது. மறைந்த பாரதி ராஜா ஒரு மரியாதையை தந்தார். சிவாஜி கணேசனுக்கு அவர் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். அதனால் முதல் மரியாதை என்று ஒரு படம் வந்தது. அது முதல் மரியாதை என்ற தலைப்பு வைத்தால் முதல் மரியாதையே சிவாஜி கணேசனுக்கு என்று அவர் முடிவெடுத்தார், இல்லையா? இதுதான் ஒரு மனிதனுடைய உயர்ந்த பண்பு. சின்ன வயதில் நமக்கு எத்தனையோ பெரியவர்கள் வழிகாட்டியிருப்பார்கள். அவர்களெல்லாம் மறந்துவிடக்கூடாது. நாம் வளர்ந்து விட்டால் அவர்களை பார்த்தால் உரிய மரியாதை கொடுக்குற, ஐயா நல்லா இருக்கீங்களா, சின்ன வயசில் எனக்கு இந்த மாதிரி பண்ணீங்க, ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தீங்கன்னு சொல்கிற போது அவர்களுடைய மனதுக்குள் நமக்கான ஒரு என்ன சொல்வது, ஒரு 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 வாழ்த்து கிடைக்கும். அந்த வாழ்த்து நம்மை வாழ வைக்கும். டாக்டர் சங்கர் தயாள் சர்மா அவருடைய ஒரு செய்தி ஒன்று படித்தேன். வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அவர் என்ன செய்தாராம், தன்னுடைய ஆசிரியரை பார்த்து காலில் விழுந்திருக்கிறார். அந்த ஆசிரியருக்கு, நீ ஒரு நாட்டின் ஜனாதிபதி, குடியரசுத் தலைவரின் காலில் விழலாமா என்று அவர் சொன்னாராம். நான் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் உங்கள் மாணவன் என்பதை மறந்து விடாதீர்கள். எப்போதும் உங்கள் மாணவன் தான். பார்த்தீர்களா எவ்வளவு பெரிய மரியாதை. ஒரு ஆசிரியரை பார்த்தால் நமக்கு கற்றுத்தந்த ஆசான் அவர்களுக்கு உரிய மரியாதையை தர வேண்டும். அப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும், இல்லையா? அதனால் மரியாதை என்பதை நாம் இந்த சமூகத்துக்கு விதைக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம், சொல்லித்தர வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். இன்னொன்று, சில பெரியவர்கள் செய்கிற தவறும் உண்டு. நான் 1947 என்று தொடங்குவார்கள். பழைய புராணம், பழைய பஞ்சாங்கத்தை வாசிப்பார்கள். இது இளைஞர்களுக்கு பிடிக்காது. அப்படி நடந்து கொள்ளக்கூடாது. நாம் ரோல் மாடலாக இருக்க வேண்டும். நாம் சரியாக நடந்து கொள்கிற போது நம்மை வைத்து நம் குழந்தைகள், நம்முடைய பிள்ளைகள் அதை சரியாக நடந்து கொள்வார்கள். பழசையே பேசிக்கொண்டு நாங்கள் இருந்த காலமெல்லாம், எங்கள் காலத்தில் இப்படிலாம் நடந்துச்சு இப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி பேசக்கூடாது. அவர்களுக்கு தகுந்த மாதிரி இன்று அவர்களுக்கு ஏற்ற வகையில் நாம் பேசுகிற போது தான் அவர்களும் உரிய மரியாதையை தருவார்கள். நாம் எப்போதுமே இளைஞர்களை மட்டுமே குற்றம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். அப்படியும் சொல்லக்கூடாது. ஆனால் நாம் சரியாக நடந்து கொள்ள வேண்டும். பெரியவர்கள் சரியாக நடந்து கொண்டால் பிள்ளைகள் மிக சரியாக நடப்பார்கள். சுற்றுச்சூழல் எல்லாவற்றையும் நாம் அனுசரித்து போக வேண்டியது இருக்கிறது, இல்லையா? இயற்கை, அந்த சமன்பாட்டுக்குள் நாம் செல்ல வேண்டும். இயற்கை எப்படி இருக்கிறதோ அது மாதிரி நாம் இருக்க வேண்டும். அதற்காக தான் இப்படிப்பட்ட வாசகங்களை நான் பயன்படுத்தினேன். அதனால் பெரியவர்கள் சிறியவர்களை மதிக்க வேண்டும், சிறியவர்கள் பெரியவர்களை மதிக்க வேண்டும். இந்த மதிப்பீடுகள் தொடர்ந்தால் நம்முடைய சமூகம், நாளைய சமூகம் சிறப்பாக இருக்கும்.